2026 ஆங்கில புத்தாண்டு பலன் அப்படின்னு ஜோதிடத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு பலனுக்கும் நம்ம ஜோதிடத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் மீன ராசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கும்ப ராசியாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு அஷ்டம சனி வந்தாச்சு, எனக்கு 7.5 நாட்டு சனி தொடங்கியாச்சு, எனக்கு ஜென்ம சனி நடக்குது, எனக்கு பாத சனி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ஃபாலோயர்ஸ் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப போய் மனசை போட்டு உலட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறத தவறு. பொது பலன்கள் எனக்கு உண்மையாகவே அங்கே எனக்கு லைஃப்பில் நடக்கலையே அப்படிங்கிறது இதில் பார்க்கக்கூடிய அன்பர்கள் பல பேருக்கு வரும். இந்த பொது பலன்களோட அளவை ஒரு 20%லேருந்து மேக்ஸிமம் போனால் 25% வச்சுக்கணுமே ஒழிஞ்சு, ஒருவேளை இந்த சுய ஜாதகத்தில் உங்களுக்கு ரொம்ப கெடுபலன்கள் சொல்லியிருந்தாங்க, அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருந்தது, பட் கோல்சார ரீதியாக ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் எது பலிக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம். டிசம்பர் மாத டயத்தில் ராகு கேது பயிற்சி ஆகுது. அப்போது இந்த பீரியட் ஆஃப் டயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சிங்கிறது வாக்கிய முறைப்படி இந்த இதில் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, சுய ஜாதக அடிப்படையில் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் திருக்கணித முறைப்படி பார்க்கக்கூடிய அமைப்புகள் தான் சரியான பலனை கொடுக்குதுங்கிறத தான் பல முறை நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நமது ஸ்ரீதாந்திரிக அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, எப்படி இருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள். அப்போது இதில் நான் முதல்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிடுறது என்னென்னா, இந்த வீடியோ இப்போ பண்ணக்கூடிய காரணம் என்னென்னா, நீங்கள் தான். ஏன் அப்படின்னா, இந்த விடாமல் என்னை ஒரு 15 days 20 days-ஆக நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருந்தாலும் இந்த பொது பலன்கள்லாம் இந்த 2026 நியூ இயர், இந்த ஆங்கில புத்தாண்டுக்கும் நம்ம ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு நம்ம பல வாட்டி சொன்னாலும், நீங்கள் போடுங்க, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து கேட்கக்கூடிய அன்பிற்காகத்தான் இந்த பதிவு. இதில் ஒரு சில உண்மைகளை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும் எனது அருமை ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி அன்பர்களே. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துலேயுமே சிறந்தவங்களாக இருக்கணுங்கிறதுல நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆசைப்படுறேங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை தான் நம்ம 2019லேருந்து சொல்லிகிட்டே வரோம். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கேட்பதால் இந்த மாதிரி இந்த பொது பலன்கள் நிகழ்ச்சியெல்லாம் நம்ம கொடுக்குறோம், சரியா? ஆனால் இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் மேஷ ராசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் மீன ராசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கும்ப ராசியாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நம்மளுடைய விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி தனுசு ராசியாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி அன்பர்கள்லாம் இருக்கீங்கன்னா, இல்லை எனக்கு அஷ்டம சனி வந்தாச்சு, எனக்கு 7.5 நாட்டு சனி தொடங்கியாச்சு, எனக்கு ஜென்ம சனி நடக்குது, எனக்கு பாத சனி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ஃபாலோயர்ஸ் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப போய் மனசை போட்டு உலட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறத தவறு, சரியா? ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு பலன் அப்படின்னு ஜோதிடத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு பலனுக்கும் நம்ம ஜோதிடத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போது நீங்கள் கேட்கலாம், அப்புறம் இத்தனை ஜோசியர் கொடுத்துட்டே இருக்கீங்களே அப்படின்னு கேட்கலாம். எல்லா ஜோதிடர்களும் இந்த கால சூழ்நிலை கருதி தான் பார்த்திங்கன்னா குரு பயிற்சியை கணக்கிட்டும், ராகு கேதுக்கள் எந்த கணக்கில் இருக்கோ அதை கணக்கிட்டும், அதே மாதிரி சனி பயிற்சி ஆனதை கணக்கிட்டும், இதெல்லாம் கணக்கு வச்சு கோல்சார ரீதியாக சந்திரன் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதை வைத்து கூறக்கூடிய பலன்கள் தான் இந்த பலன்கள்லாம். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு தனி மனித விஷயங்கள். இப்போ நம்ம இதிலேயே சில ராசிகளுக்கு சூப்பராக பொது பலன்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க.
அப்போ அந்த பொது பலன்கள் வந்து எனக்கு உண்மையாகவே அங்கே எனக்கு லைஃப்பில் நடக்கலையே அப்படிங்கிறது இதில் பார்க்கக்கூடிய அன்பர்கள் பல பேருக்கு வரும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கெடு பலன்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லியும் ஒரு குழப்பம் வரும். இதனால தான் நான் தொடர்ந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டே இருக்கிறது என்னென்னா, 2019லேருந்து நம்ம இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அப்போலேருந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த பொது பலன்களோட அளவை ஒரு 20%லேருந்து மேக்ஸிமம் போனால் 25% வச்சுக்கணுமே ஒழிஞ்சு, ஒருவேளை இந்த சுய ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப கெடு பலன்கள் சொல்லியிருந்தாங்க, அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருந்தது, பட் கோல்சார ரீதியாக ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் எது பலிக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம். அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதனோட அடிப்படையில் இருக்கிறது தான் வேலை செய்யும். சரிங்களா? அதே போல் இதில் வந்து ரொம்ப கெடு பலன்கள் சொல்லி, சரிங்களா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல காலங்களாக இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன், இதை நீங்கள் நம்பி தான் ஆகணும் அன்பர்களே. நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் மேஷ ராசியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நீங்கள் வந்து கும்ப ராசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் மீன ராசியாக இருந்தாலும் சரி, சரிங்களா, அதே மாதிரி சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி, தனுசு ராசியாக இருந்தாலும் சரி, நீங்களாம் ரொம்பலாம் பயந்துக்காதீங்க. சரிங்களா? இதெல்லாம் நான் ஏன் பணிவோடு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஜனனகால ஜாதகமே பேசும். சரி, அப்போ நான் வந்து ஜாதகத்தை நான் வந்து இந்த மாதிரி பலன்களை வச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோல்சார பலன்களையும் எடுத்துட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் போய் நீங்கள் பார்த்துக்கிறது, உங்களுடைய ஜாதகம் இந்த 2026 எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் ஜோதிட ரீதியாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஒருவேளை நீங்கள் எங்கள்கிட்ட பெய்ட் கன்சல்டேஷன்ஸாக வேணும், டீட்டெயில் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நண்பர்களே. அதை தான் நான் திருப்பி இதை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஏன் நான் இதை சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னா, இதில் எத்தனை பேர் இந்த மாதிரி வெளிப்படையாக சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரியாது. பட் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லா ஜோதிடருக்கும், ஜோதிடத்தை ஜோதிடமாக தெரியக்கூடிய அத்தனை பேருக்கும் இது தெரிந்த ரகசியமே. அதனால் நீங்கள் ரொம்ப போய் கன்ஃபியூஸ் ஆகி இந்த ஜோசியர் இப்படி சொன்னாரே, அந்த ஜோசியர் இப்படி சொன்னாரேன்னு சொல்லிவிட்டு ஐ ஹம்ப்ளி ரிக்வெஸ்ட் யூ, நீங்கள் வந்து உங்களோட ப்ரெஷியஸ் டயத்தெல்லாம் வந்து இதை ரொம்ப இந்த கோல்சார பலனில் போட்டு ரொம்ப குழப்பிக்காமல், அப்படி ஜோதிடத்தில் உண்மையாகவே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய சுயஜாதகத்தை இந்த 2026 உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு இந்த வருஷத்துக்கு எப்படி இப்படிலாம் பண்ணணும், அதற்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் பார்த்துக்கிறது உங்களுக்கு உண்மையாகவே சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நண்பர்களே. அப்போது இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கணும். இந்த மாதிரி அப்போ பொது பலன்கள் வந்து யாருக்கு வேலை செய்யும், எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா, இது பேர் வானியல் சாஸ்திரம்னு பேர். அப்போ இந்த வானியல் சாஸ்திரம்னு சொல்கிறது எப்படி மழை பெய்யும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயம் நடக்கும், உலகத்துக்கு என்னென்ன நடக்கும், அதே மாதிரி அரசியலில் என்ன நடக்கும். இப்போ சில பேர்லாம் சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் தவறாக நினச்சிக்க வேண்டாம். அப்படிங்கும்போது இப்போ வந்து சில பேர்லாம் இப்போ ஒரு சில நிகழ்ச்சிகள்லேயே நம்ம போய் பேசியிருந்தோம். அந்த டிவி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க நான் எந்த டிவியில் வரேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அந்த பொது பலன்கள் நிகழ்ச்சியில். அப்போ வரும்போது கோல்சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் நான் சொல்கிறது புரியுதுங்களா, அந்த ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த நேரத்தில் இப்போ ஒரு டென்டேட்டிவாக இப்போ அரசியல் பற்றி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்போ அரசியல் பற்றி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் எந்த கட்சி அரசியலுக்கு வரும், இந்த இதில் ஆட்சி அமைக்கும் அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போது இதுக்கு வந்து நம்ம இவர் வந்து குரு இங்கே இருக்கார், சனி இங்கே இருக்கார், அவர் அப்படி இருக்கார் இப்படி இருக்கார்னு ஒரு எளியவனுக்கு போய் நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் அவங்களுக்கு புரியுமா? புரியாது. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். பட் அதில் கோல்சார ரீதியாக வச்சுட்டு நம்ம எடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த காலத்தில் இப்போ ஒரு உதாரணத்துக்கே எடுத்துக்கலாமே. இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாத டயத்தில் ராகு கேது பயிற்சி ஆகுது. அப்போது இந்த பீரியட் ஆஃப் டயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சிங்கிறது வாக்கிய முறைப்படி இந்த இதில் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா சுயஜாதக அடிப்படையில் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து திருக்கணித முறைப்படி பார்க்கக்கூடிய அமைப்புகள் தான் சரியான பலனை கொடுக்குதுங்கிறத தான் பல முறை நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம்.
ஸோ இப்போ இந்த அடிப்படையில் இருக்கும்போது இந்த அரசியல் வெற்றிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோல்சார ரீதியான பலன்களில் சொல்லக்கூடிய அமைப்புகளில் எப்படி சொல்ல முடியும்? அந்த பிளானட்ஸ் ஆசிட்டிஸ் எங்கெங்கே இருக்கோ ஆசிட்டிஸ் பலன்கள் தான் வரும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது இந்த மாதிரி விஷயங்களை வைத்து தான் நம்ம சொல்கிறோம். அப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க, விதண்டாவாதமாக என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து தான் பண்ணணும். அது அவரவர் வேட்பாளர் பட்டியலை கொடுக்கக்கூடிய அமைப்பை வைத்து அந்த தலைவரின் ஜாதகத்தை வைத்து சொல்லக்கூடிய அமைப்புகளை பொருந்தும். சரிங்களா? பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப டெக்னிக்காலிட்டிஸான விஷயங்களெல்லாம் நம்ம இதில் சொல்லி நம்ம உங்களுக்கு இந்த பலன்களை சொல்லி உங்களை குழப்ப போகிறதில்ல. ஒருவேளை நீங்கள் எனக்கு புதுசாக பார்க்குற வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம இல்லை. ஸோ நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி உங்களை குழப்பி இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறதில்ல. ஸ்ட்ரைட் ஆன் டு த பாயிண்ட். யார் ஜெயிக்க போகிறாங்க, அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இந்த வருஷம் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அது உங்களுக்கு எந்த வகையில் பயனை தரப்போகுது, இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம பார்ப்போம் நண்பர்களே. நன்றி.